ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாங்க புளோரிடால இருக்கிற எவர்கிளேட்ஸ் நேஷனல் பார்க் வந்திருக்கோம். இந்த நேஷனல் பார்க் எப்படி இருக்கு அப்படின்னு தான் இன்னைக்கு நம்ம போய் பார்க்க போறோம். இது வரைக்கும் நாங்க வந்துட்டு நிறைய நேஷனல் பார்க் வந்திருக்கோம். நீங்க நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க இதுக்கு முன்னாடி நாங்க போன நேஷனல் பார்க்ஸ் எல்லாம். ஸோ அந்த வகையில இந்த நேஷனல் பார்க் என்ன வித்தியாசமா இருக்குது, என்ன இங்க ஸ்பெஷலா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்ப பார்த்தோம் அப்படின்னா பயங்கர வெயிலா இருக்கு. புளோரிடா நார்மலாவே வெயிலா தான் இருக்கு. பட் இன்னைக்கு வந்துட்டு இன்னும் அதிகமா வெயிலா இருக்கு. நம்ம நாட்டுல இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலே இருக்கு. சோ அதுதான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஸ்பெஷல். உள்ள போய் பார்த்தாதான் வேற என்ன டிஃப்ரெண்டா இருக்கும், வேற என்ன ஸ்பெஷலா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். வாங்க போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா இங்கே வந்து முதல்ல இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. முதல்ல பண்ண மாதிரி முதல்ல இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த இடத்துக்கு தான் வந்தோம். பெரிய இடங்க இது. ஆனால் ஒரே ஒரு முதலையை தான் பார்த்தோம். ரொம்ப பக்கத்தில் அதுவும் பார்த்தோம். ஒரே ஒரு முதல்ல தான். பட் அதாவது ஒரு சின்ன ரோடு மாதிரி இருக்கு. அந்த ரோட்ல நடந்து போனால் அந்த சைடும் காடாக இருக்கு, இந்த சைடு தண்ணியா இருக்கு. ஸோ முதல்ல வந்துட்டு கிராஸ் பண்ணி போகும் அப்படின்ட்டு கூட வந்துட்டு சொல்றாங்க. ஆனால் வந்துட்டு அந்த அளவுக்குலாம் நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. ஒரே ஒரு முதல்ல தான் பார்த்தோம். ஸோ வேற ஏதாவது முதல்ல கிடைக்குமா அப்படின்னு பார்க்குறோம். கிடைக்க மாட்டேங்குது, முதல்ல பார்க்க முடியல வேற. ஸோ உங்களுக்கு தெரியும், முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்போம், ஃப்ளோரிடாவில் வந்துட்டு முதலைங்கள் தான் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ். ஃப்ளோரிடா அப்படின்னாலே வந்துட்டு முதலைங்களுக்கு ரொம்ப ஃபேமஸ் அது. ஸோ அது மாதிரி இது வந்து முதலைங்களுக்கான ஒரு இடம் இது. பட் அதிகமான முதலை நாங்கள் பார்க்கல. ஒரு வேளை வந்து நிறையா பேர் வந்துட்டு போகிறதுனால எல்லாம் வந்துட்டு உள்ள சவுண்ட்னால எல்லாமே வந்துட்டு உள்ளே இருக்குதோ என்னமோ தெரியல. பட் உள்ள நம்ம போட்டில் போகிற மாதிரிலாம் இருந்து நிறைய முதல்ல ஒரு வேளை பார்க்க முடியுமா என்னன்னு தெரியல. பட் நம்ம நடக்கிற இடத்துல வந்துட்டு எதுவும் இல்லை. முதல்ல ஒன்னே தான் இருந்தது.
இப்போ நம்ம இருக்கிறது மஹோக்னி அப்படிங்கிற ஒரு இடம். இது என்ன இடம் அப்படின்னு பார்த்தோம்னா ஜஸ்ட் ஃபுல்லாக வந்துட்டு ஒரு இந்தியன் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ ஃபுல்லாமே வந்துட்டு ஃபாரஸ்ட்டாம். ஸோ இதனுடைய எவ்வளோ பரப்பளவு அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 700 மீட்டர்ஸ்க்கு வந்துட்டு இருக்குது இந்த இடம். அண்டு இதுக்கு வந்து ஒரு 35 நிமிஷம் நடக்கிறதுனா 35 நிமிஷம் நடக்கலாம் போல இருக்குது. ஸோ இதுதான் இன்றைக்கி இப்போ நம்ம போய் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் ஒன்றுமே இல்லைங்க. காடுக்கு நடுவில் இது மாதிரி நடக்கிறதுக்கு இடம் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்துட்டு நடந்து அப்படியே பொறுமையாக இந்த மரங்களை வந்துட்டு பார்த்துட்டு போகிறோம். இவ்வளோதான். பட் இதை வந்துட்டு அமெரிக்கர்கள் வந்துட்டு எப்படி சொல்லுவாங்கன்னா, வா எவ்வளோ அழகாக இருக்குது, வா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு குளங்குட்டையை பார்த்தாலும் வந்துட்டு அவங்க அப்படி தான் வந்து செம்ம அழகாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு வந்துட்டு பார்க்கும்போது இது மாதிரி நம்ம நிறைய பார்த்ததுனால என்னன்னு எனக்கு தெரியல, நம்ம பார்க்கும்போது ஒன்றுமே இல்லையே, என்ன இருக்குது, என்ன இப்போ நடந்து போகிறோம் அப்படின்னு தான் வந்து நமக்கு தோணும். அண்ட் இன்னொரு விஷயம், இந்த மாதிரி நம்ம ஊர்ல இருந்ததுன்னா நம்ம பசங்க வந்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க, வாழ்த்தனமான பசங்க. ஸோ இறங்கி அங்க போகாத அப்படின்னா இறங்கி உள்ள போய் பாக்குறது, ரிஸ்க் எடுக்கிறது, இதெல்லாம் வந்துட்டு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி இந்த மாதிரியான வேலைகள்னு நம்ம பசங்க பண்ணுவாங்க. ஆனா இங்க வந்துட்டு யங்ஸ்டர்ஸா இருந்தாலும் ஸோ செய்யக்கூடாது அப்படின்ட்டு இருந்ததுன்னா செய்ய மாட்டாங்க. 95% வந்துட்டு செய்ய மாட்டாங்க தாங்க. செய்யக்கூடாது அப்படின்னா செய்ய மாட்டாங்க, கரெக்டாக அதை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அப்படிதான் வந்துட்டு இங்கே இது வரைக்கும் வந்துட்டு பார்த்துருக்கோம். பட் இது நம்ம ஊருக்கு வந்துட்டு இந்த மாதிரிலாம் வந்து ஒத்து வருமா என்னன்னு எனக்கு தெரியல.
அமெரிக்காவுக்கு வந்த புதுசுல நான் நினைச்சேன் இங்க இருக்கிறவங்கள வந்துட்டு ரொம்ப ஸ்டைலிஷா இருக்காங்களே, யாரும் சன்கிளாஸ் இல்லாம இருக்கவே மாட்டாங்களே அப்படின்னு நான் நினைச்சேன். பட் போக போகதான் எனக்கு வந்துட்டு அதுக்கான காரணம் புரிஞ்சது. ஏன்னா இங்க வெயில் வந்து மூஞ்சில எப்படி சொல்றது, நம்ம ஊர்ல வெயில் இருக்கு, ஆனா இந்த அளவுக்கு வந்து நம்ம கண்ணு கூசுற அளவுக்கு வெயில் இருக்க மாட்டேங்குதுங்க. ஆனா இங்க வந்து இந்த வெயில்ல அது ஸ்ப்ரிங் சீசனா இருந்தாலும் சரி, சம்மரா இருந்தாலும் சரி, இல்ல விண்டரா இருந்தாலும் சரி, விண்டர்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா எல்லா இலையும் உதிர்ந்து இருக்கும் இல்லையா, சோ அப்ப வந்துட்டு இன்னும் எம்டியா இருக்கிற மாதிரி இருக்கும். சோ அந்த வெயில் கண்ணுல ஓவரா படுது. அந்த கண்ணுல அந்த வெயில் படும்போது நம்மளால வண்டி சுத்தமா ரோட்ல பார்க்கவே முடிய மாட்டேங்குது, வண்டி ஓட்டவே முடிய மாட்டேங்குது. சோ அதனாலதான் இவங்க வந்து இந்த மாதிரி சன்கிளாஸ் போட்டுட்டு இருக்காங்க எப்பயும் அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதாவது நம்ம பழகினதுக்கு அப்புறம் தான் நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். முன்னாடி எல்லாம் வந்து நான் தான் நினைச்சேன், ரொம்ப ஸ்டைலிஷான மக்கள் போல இருக்கு, அப்படியே கண்ணாடி இல்லாம இருக்க மாட்டாங்க போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு இமேஜினேஷன் இருந்தது. அப்படிதான் நான் வந்த புதுசுல நினைச்சேன் கூட. பட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போதுதான் வந்துட்டு தெரியுது, எவ்வளோ சன்கிளாஸ் இவங்களுக்கு மஸ்ட் அப்படின்ட்டு. அது நமக்கு வேர்க்க மாட்டேங்குது, நம்ம ஊர்ல மாதிரி நமக்கு வேர்க்கும் இல்லையா, அந்த மாதிரி வெயில் சுத்தமா வேர்க்க மாட்டேங்குது. ஆனா பயங்கர வெயில், அது வந்து கண்ணை கூசுற அளவுக்கு வந்து வெயில் அதிகமா தாங்க இருக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இதுக்கு பேர் மேன்க்ரோவ் டனல். இது நம்ம பிச்சாவரம் காடில் இருக்கிற மாதிரி தாங்க. ஸோ இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, போட் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க அண்டு துடுப்பு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அதாவது ஒருத்தங்க இல்லைன்னா 2 பேர் போகிற மாதிரியான சின்ன போட், அப்புறம் துடுப்பு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே பாம்புகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, முதலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு இவங்க போர்டு போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் அவங்க பார்க்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா அந்த தண்ணியில் அந்த இயற்கையை போயிட்டு, அந்த மரம், அந்த தண்ணி, அந்த இயற்கையை பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதை பார்க்குறதுக்காகவே இவங்க அங்கே போகிறாங்க. ஸோ இங்கே இருக்கிற மக்களுக்கு இந்த மாதிரி ஹைக்கிங் பண்ணுறது, இது மாதிரி போட்டிங் போகிறது, இது எல்லாமே அத்துப்படிங்க. இவங்களுக்கு எந்த இடத்துல எந்த மாதிரி சிச்சுவேஷனில் என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணணும், என்ன மாதிரி ஷூஸ் போடணும், எந்த மாதிரியான க்ரீம்ஸ் யூஸ் பண்ணி பூச்சிகளை சாகடிக்கணும், ஆர் பூச்சிகள் கடிக்காமல் நம்ம பாதுகாக்கணும், ஆர் எந்த மாதிரி ஸ்ப்ரேஸ் யூஸ் பண்ணுறதன் மூலமாக பூச்சிகள் வேறு எதுவும் நம்மளை வந்துட்டு அண்டாமல் பார்த்துக்கணும், இது எல்லாமே இவங்களுக்கு தெரியும். இது எல்லாமே அத்துப்படி. ஏன்னா காலங்காலமாக இவங்க வந்து இதை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. எவர்கிளேட் நேஷனல் பார்க் விசிட் பண்ணி முடிச்சிட்டோங்க, அவ்வளோதான். இது நிறைய இருக்குது சொல்லணும்னா, போகணும்னா வந்துட்டு நிறைய வந்துட்டு போகலாம். பட் ஆஃப் டே ஆச்சு எங்களுக்கு. நாங்கள் ஒரு 4-5 ஸ்டாப்ஸ் வந்துட்டு நாங்கள் பார்த்தோம். ஆக்சுவலாக இப்போ நம்ம வந்துட்டு நமக்கு போட் எல்லாம் இருந்தது அப்படின்னா, இது வந்து கடலோட இந்த தண்ணி கலக்கிற இடம். இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, போட் எடுத்துட்டு வந்துட்டு நீங்கள் பின்னாடி பார்க்குறீங்க இல்லையா, அந்த தண்ணியில் வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு ரைட்லாம் போவாங்க. நீங்க பின்னாடி பாக்குறீங்க இல்லையா, அது வந்து கடல்ல கலக்கிற அந்த இடம். ஸோ அதாவது ஒரு சின்ன ஏரி மாதிரி சொல்லலாம். இங்க வந்து போட்டிங் போறாங்க. அதாவது போட்டை கார்ல எடுத்துட்டு வராங்க, எடுத்துட்டு வந்து உள்ள இறக்கி அவங்க அப்படியே ஒரு ஜாலியா ஒரு ரைட் போயிட்டு வராங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் எவர்கிளேட் நேஷனல் பார்க்.